வெனிசுவேலா தலைநகர் கராகாஸில் அமெரிக்கா நடத்திய அதிரடி இராணுவ நடவடிக்கையின் மூலம் அந்நாட்டு அதிபர் நிக்கோலாஸ் மதுரோ கைது செய்யப்பட்டுள்ளது அனைத்துலக அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெனிசுவேலாவின் இராணுவ இலக்குகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது வான்வழி தாக்குதல்களை நடத்தி மதுரோவை நியூயார்க்கிற்கு கொண்டு வந்து போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் விசாரிக்க அமெரிக்கா எடுத்துள்ள இந்த முடிவு ஐநாவின் சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது என பல நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. குறிப்பாக ஒரு நாட்டின் இறையாண்மையை மீறி அமெரிக்கா மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை குறித்து ஐநா பாதுகாப்பு சபை இன்று அவசரமாக விவாதிக்க உள்ளது. தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக விளங்கும் மதுரோ ஒரு சட்டவிரோத போதைப்பொருள் மன்னன் என அமெரிக்கா தனது செயலை நியாயப்படுத்தினாலும் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. ஐநா பாதுகாப்பு சபையின் அங்கீகாரம் இன்றி நடத்தப்பட்ட இந்த இராணுவ நடவடிக்கை அனைத்துலக சட்ட விதிகளையும் நாடுகளுக்கிடையிலான பாதுகாப்பு விதிமுறைகளையும் பலவீனப்படுத்தும் ஒரு ஆபத்தான முன்மாதிரியாக அமையும் என சட்ட வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த அதிரடி திருப்பம் லத்தீன் அமெரிக்க பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ள நிலையில் ஐநாவின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதில் உலக நாடுகளின் கவனம் குவிந்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.